ஹாய் கைஸ், குட் மார்னிங். டே 2 அட் கார்ன்வால். மணி வந்து 8:20 ஆகுது. இப்போ தான் எழுந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்வீட்டாக காஃபி போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கூட ரெடியாக இருக்கு. அன்சு இங்கே இருக்கா. அன்சு சோனா வெளில இருக்கா. நான் பிரேக்ஃபாஸ்ட் காட்டுறேன். அன்சு பிரேக்ஃபாஸ்ட் சிக்கன் குருமா, சிக்கன் டிக்கா. இது நாங்கள் ஐஸ்லாண்ட்ல நேற்று வாங்கினது. அந்த பொண்ணு நல்லா சமைக்கும். ரேப்பு, டோட்டியா ரேப்பு. நாங்கள் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து நேற்று வாங்கினதுனால யுவர் லைஃப் இஸ் சேவ் டுடே. ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஸ்நாக்ஸ் இருக்கு, சீஸ் பிஸ்கெட்ஸ், பன் அண்ட் காஃபி. இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பணும். நாங்கள் ஆக்சுவலி 10 o'clock இறங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். மணி இப்போ 8:30 ஆகுது. சாப்பிட்டுட்டு ரெடி ஆகணும். ஸோ நான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். One eternity later. ஸோ கைஸ், நாங்களாம் ரெடி ஆகி அவசரமாக கிளம்பி வந்துட்டுருக்கோம். 10:30 மணிக்கு பஸ்ஸு. மணி 10:25 ஆகுது. அப்படி 5 நிமிஷத்தில் பஸ் பிடிக்கணும். நாங்கள் மோஸ்ட்டாக பஸ்ஸில் தான் சுற்றணுன்றதால நாங்கள் டே பாஸ் எடுத்தோம். 8 pounds எத்தனை பஸ் வேணால் அன்றைக்கி ஏறி இறங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சிங்கிள் ரைடுக்கு 3 pounds சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் தட் டே பாஸ் இஸ் பெட்டர். ஸோ நாங்கள் வந்து ஒரு பஸ்லேருந்து இறங்கிட்டோம். செகண்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். டைம் வந்து 11:15 ஆகுது. 12:30க்கு நாங்கள் வந்து சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்டோட என்ட்ரி டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். பஸ் வர இன்னும் 20-30 minutes இருக்குது. ஸோ வெயிட். பஸ் வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் செகண்ட் பஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்டேஷன் வந்திருக்கோம். நடுவில் இன்னொரு பஸ் பிடிச்சி ஸ்டேஷன் வந்தோம். இப்போ இங்கேருந்து சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்ட் வந்து நாங்கள் போகிறோம். டைம் வந்து 12:10 ஆகுது. 12:30க்கு அங்கே நாங்கள் இருக்கணும். ஸோ நாங்கள் கேப் புக் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டுருக்கு. ஸோ அதில் தான் நாங்கள் போகிறோம். நம்ம ஊர் மாதிரி இங்கே இருக்கிற டாக்ஸிஸ்க்கு வந்து ஃபிக்ஸட் ஃபேர் கிடையாது. அது இந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ மைல்ஸ் ட்ராவல் பண்ணுறோமோ இந்த மாதிரி அந்த பவுண்ட்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். எண்டில் நம்ம எவ்வளோ வந்திருக்கோ அது வந்து நம்ம பே பண்ணிடலாம். ஃபைனலி நம்ம சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்ட்ஸ் ரீச் ஆகிட்டோம். இது வந்து ஒரு காசல். இது ஒரு ஐலாண்ட் மாதிரி. ஆக்சுவலி இது சுற்றி வந்து வாட்டர் வந்து சரௌண்ட் ஆகிடும். சம் டைம்ஸ் ஆஃப் த டேல வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். இது ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. நான் போக போக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ நம்ம நடந்தே போகலாம். ஒரு 15 minutes வாக் இருக்குது நம்ம காசில் கிட்ட போகிறதுக்கு. நாங்கள் போகும்போது நடந்து தான் போகணும். போகும்போதே ஒரு 2 o'clock நீங்கள் திரும்ப வந்துட்டிங்கன்னா வாக் பண்ணி வரலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபெரி எடுத்து தான் வரணும். இங்கே நிற்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபெரி. அது என்னன்னே அப்போ எங்களுக்கு புரியல. ஆனால் போக போக தான் எங்களுக்கு புரிஞ்சது. கடைசியாக பாருங்கள். ஸோ போகிறதுக்கு முன்னாடி அந்த காசில் அந்த ஐலாண்டை சுற்றி இருக்கிற பிளேசஸ் வந்து ஒரு மேப் மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு டோக்கனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு பிளேஸாக போய் பார்க்க ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ட் கேலரி இருந்தது. எப்படி இங்கிலீஷ் பிரிட்டிஷ்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த கார்ன்வால்ல இருக்கிற பீப்புள் வந்து கார்னிஷ் பீப்புள்னு சொல்றாங்க. ஸோ கார்னிஷ் பீப்புளோட ஏன்ஷியன்ட் லைஃப் ஹிஸ்டரி, லைஃப் ஸ்டைல் அது எல்லாமே ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த மியூசியம்ல. அண்ட் அதோட கண்டினியூஷனா இந்த மவுண்டோட ஹிஸ்டரி, அதோட காசல் பத்தி, கார்டன்ஸை பத்தி, இந்த ஐலாண்டை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமும் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் காசல் போறதுக்கு முன்னாடியே நிறைய கெஃபேஸும் இருந்தது. நம்ம வேணா சும்மா ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்க காசல் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு குட் 10 to 15 minutes வாக் எடுக்கும். கொஞ்சம் ஸ்டீப்பியா ஸ்லிப்பரியா தான் இருந்தது. ஏன்னா இது ஏன்ஷியன்டான ஒரு பாத்துன்றதுனால. எப்படிதான் இந்த வயசானவங்களாம் இவ்வளோ எனர்ஜியோட வராங்களோ இங்கே தெரியல. இந்த சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்ட்க்கு ஒரு வாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு. குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதுல இந்த வெல்லும் ஒரு பார்ட். ஸோ முக்கியமான வெல்லுன்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து ஜெயன்ஸ் ஹார்ட் இருக்க பிளேஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஃபைனலி நாங்கள் ஏறி அந்த கேசல் கிட்ட வந்துட்டோம். அண்ட் அந்த காலத்தில் யூஸ் பண்ண இந்த கேனான்ஸ்லாம் கூட வச்சிருந்தாங்க. கொஞ்சம் ரஸ்டியான கண்டிஷன்ல தான் இருந்தது. பட் அது ரெஸ்டோர் பண்ண போறாங்களாம். இது ஒன்னும் 1000 kgs இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அது போக அந்த காஸ்ட்ல சுத்தி இருக்கிற அழகான அந்த சீ, அப்புறம் அந்த கார்டன் ஏரியா, அதெல்லாம் ரொம்பவே பிளிஸ்ஃபுல்லா பீஸ்ஃபுல்லாவே இருந்தது. பிகாஸ் நம்ம டாப்ல இருந்து அதை பாக்குறதுனால. ஃபைனலி நம்ம இந்த காசலுக்குள்ள ஏற போறோம் ஆக்சுவலி. அண்ட் நாங்கள் காசலுக்குள்ளே என்ட்ரு ஆகி அதை சுற்றி பார்க்க வந்து ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே வந்து கைட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு ரூம்ஸாக வந்து போய் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதோட கிளிம்சஸ் வந்து உங்களுக்கும் காமிச்சிருக்கேன், பாருங்கள்.
கேசலோட டாப்ல இருக்கும். இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். மை காட். அந்த பிளேஸே பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஏன்ஷியண்ட்டாக இருந்தது. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. நாங்கள் எடுத்துட்டு பக்கத்தில் இந்த சர்ச் இருந்தது, அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் அது முடிச்சுட்டு வெளில வரும்போது இன்னும் ஒரு சின்ன மியூசியம் மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுலேயும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள். ஸோ கேசல் பார்த்தாச்சு, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு. நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். இப்போ சாப்பிடலான்னு போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். அஞ்சலி என் கூட இருக்கு. சோனா அண்ட் அன்சு வந்து ஃப்ரெண்ட்ல போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஏறும்போது கஷ்டப்பட்டாலும் இறங்கும்போது இன்னும் ஈஸியாக இறங்கிடலாம். பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா வழுக்கி விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ யா, இறங்கி போயிட்டுருக்கோம் இப்போ. ஓகே கைஸ், நம்ம வந்து வெளில வந்துட்டோம். நான் வந்து எக்ஸிட்டில் காட்டுறேன். ஸோ நாங்கள் திரும்ப வர்றதுக்கு 2:30 கிட்ட ஆனதுனால சுற்றி வந்து வாட்டர் வந்து ஐலாண்டை கவர் பண்ணிடுச்சு. நாங்கள் திரும்ப வந்து போட்டில் தான் வந்து என்ட்ரி, அதாவது அவுட் சைட் போக முடியுன்ற ஒரு நிலமை வந்துருச்சு. அண்ட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வரும்போது நடந்து வந்துட்டு இருந்தோம், திரும்ப போகிறதுக்குள்ளே தண்ணி சுற்றி ஒரு ஐலாண்டுக்குள்ளே நம்ம இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அது பார்க்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஆக்சுவலி வந்து 2:30 வந்து திரும்ப வர சொன்னாங்க. 2 o'clock சாரி 2 o'clock வந்து நம்ம நடந்து போகலாம், நான் முன்னாடி காமிச்ச வழியில். பட் இப்போ வந்து டைட் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சதுனால இட்ஸ் நாட் சேஃப் டு வாக் தேர். அதனால் நம்ம வந்து இப்போ போட் டிக்கெட் வாங்கியிருக்கோம். இங்கே வந்து கொடுக்குறாங்க, நான் காமிச்ச மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து £3.20. ஸோ இப்போ நம்ம போட்டில் போகிறோம். அன்சு, why are you running? Because these people left me behind. இங்கே நடந்து போகிறதா வந்து லாஸ்ட் செட் ஆஃப் பீப்புள், அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே தண்ணி இன்னும் மேலே வந்துடுறதுனால எங்களெல்லாம் அலோவ் பண்ணல. எங்களுக்கு என்னவோ நடந்து போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் தான் தோணுச்சு. பட் ஓகே, போட்டில் போனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் அது ரொம்ப ஷார்ட் ரைடு, ஒரு 1 minute தான். இந்த சைடு வந்து இந்த சைடு கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை மாதிரி சேஃபாக வந்து ஷோருக்கு ரீச் ஆயாச்சு. ஒரு சின்ன ரைடு தான், ஒரு 2 minutes 1 minute. Thank you. Thank you very much for this long travel. A few moments later. I'm having Benches. What is Ansu doing? I'm just filling my orange juice, guys. It's ரொம்ப புளிக்குது. லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸ்டோரேஜ் இல்லாததுனால வீடியோ எடுக்க முடியல. பட் நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். வழக்கம் போல் டிலே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து மினாக் தியேட்டர். 7:30க்கு நாங்கள் அங்கே போனோம். ஆக்சுவலி டைம் இப்போ 4:30 ஆகுது. ஹோப்ஃபுல்லி ஒரு 2 ஹவர்ஸில் வந்து போயிடுவோம்னு நினைக்கிறேன். சி நம்ம இன்னும் வந்து இந்த சென்ட் மைக்கேல்ஸ் காசல், இந்த காசல் வெளியில் தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டேஷன் இருக்குது. வாட் இஸ் தட் கண்ணன் டெல்லிங்? Every time you used to say Akka, நீங்க தமிழ்ல பேசு. Don't speak in Tamil, only speak in Malayalam. I can understand Malayalam. But you can speak Tamil. But guys, listen, I can understand. எனக்கு தமிழ் நல்லா தெரியும். ஆனா பேசும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கு. But I can understand. I'm watching all the Tamil movies without subtitles. What is your favorite Tamil movie? Now, I mean, recently I watched Tourist Family. ரொம்ப நல்ல ஒரு படம். உங்களோட தமிழ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. Don't troll me, guys. Hi guys. அஞ்சலி அங்கே இருக்கு. எங்க போற அஞ்சலி? நம்ம பென்சான்ஸ் பஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். மினாக் தியேட்டர் போக போறோம். மினாக் தியேட்டர் போறோம். பட் நாங்க பென்சான்ஸ் பஸ் ஸ்டேஷன்ல இறங்கி அங்க இன்னொரு பஸ் பிடிச்சி போறோம். இந்த வியூ பார்த்துட்டே நாங்க ஜாலியா ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ நல்லா இருக்கு வியூ. பட் ஆனால் கொஞ்சம் வெயிலா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. நல்லா 1 hour தூங்கிட்டேன். மூஞ்சி பேய் மாதிரி இருக்கு. இந்த நேரத்தில் ஒருத்தவங்களுக்கு தேங்க் பண்ண நினைக்கிறேன். அன்சு ட்ரெஸ்ஸா vlog எடுக்க என்ன மோட்டிவேட் பண்றது அவங்க தான் சொல்ல சொன்னாங்க. Not சொல்லாங்க guys. It's always me that I'm supporting her to do the vlog. Remembering her to do the vlog.
எஸ் தட்ஸ் ட்ரூ. ஸோ நம்ம வந்து மினாக் தேட்டர் கிட்ட வந்துட்டோம். நான் இறங்கிட்டு காட்டுறேன். ஸோ நாங்கள் அந்த பஸ்லேருந்து இறக்கணும். இறங்கிட்டு இப்போ எங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வாக் இருக்குது. வாக் பண்ணி தான் நம்ம வந்து மினாக் தேட்டர் வந்து போக போகிறோம். ஸோ வாக் பண்ணலாம். சுற்றி காடு மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. ஃபுல்லாக காடு தான் ஆக்சுவலி. அண்டு கார் பார்க் இருக்குது இங்கே. ஆனால் கார் பார்க்கிங்கில் கூட ஒரு 2-3 கார் தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த தேட்டர் வந்துட்டு 4:30க்கே க்ளோஸ். நாங்கள் வந்து ஈவினிங் சன்செட் இங்கே பார்த்தா நல்லா இருக்குன்ற ரீசனுக்காக வந்து ஈவினிங் தேட்டர் ஷோ வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம சன்செட் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். இங்கே பாருங்கள், மினாக் தேட்டர் வந்து 1/4 மைல் காட்டுது. பக்கத்தில் ஒரு கஃபே மாதிரி இருக்குது. அந்த க்ளோஸ்ட் ஆனோ, ஆனால் அது க்ளோஸ்ட். நடக்குது இங்கே பாருங்க, எவ்வளோ ஸ்டீப்பாக. ஐயோ நடக்குது. நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஐ திங்க் வி ஆர் அட் மினாக் தேட்டர். அங்கே வருங்க மறுபடியும் பீச். உங்கள் பீச் கண்டு நிங்கக்கும் மடுக்கும். கார் பார்க், ஒரு காஃபி கிடச்சா நல்லாயிருக்கும். நேற்றும் எங்கள் vlogல வந்து நாங்கள் காஃபிக்கு அலையிறத பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு காஃபி வேணும். What about we can start a coffee shop in Minak Theatre? Oh God, what a business idea! Oh God, amazing! That's தேட்டர் ப்ளே பார்க்குற மாதிரி உள்ளே போனால் தான் நம்ம சன்செட் டைமில் அங்கே இருக்க முடியுன்றதுனால 12th நைட் அப்படின்ற ஒரு ஷேக்ஸ்பியர் ப்ளே பார்க்க அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம். ஆக்சுவலி இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறதுல so much garden, sea, oh my gosh, so good. This place is so good guys. ஒரு தேட்டர் பிளேஸை ஒரு கார்டன் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அன்ஈவனாக ஸ்டீப்பியாக ஒரு மாதிரி இருந்தாலுமே அங்கங்கே வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்படி ஒரு தேட்டர் பிளே, இப்படி ஒரு சீட்டிங் அண்ட் வந்து ஓஷன் வியூவோடு வந்து பார்க்குறது ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த ட்ரிப்பில் வந்து பிடிச்சது இந்த மினாக் தியேட்டர் தான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் வந்தாலே காஃபி குடிப்போம். ஸோ காஃபி ஷாப்பை பார்த்தா விடுவோமா? ஆளுக்கு ஒரு காஃபியை இதமாக வாங்கிட்டு அந்த கூல் ப்ரீஸில் அந்த ஓஷன் வியூவை பார்த்துக்கிட்டு அந்த தேட்டர் ப்ளே பார்க்கறதுக்கு நல்லா ரிலாக்ஸிங்காகவே இருந்தது. நல்ல ஸ்டார்ட், ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழையிலையும் அவ்வளோ பேர் எழுந்து கூட போகாமல் ப்ரிப்பேர்டாக வந்திருந்தாங்க. ரெயின் கோட்டு, பில்லோ, ஜாக்கெட்டு. மழை என்றால் கவிதை. நாங்கள் பார்க்க அந்த ஷோவில் வந்து எதுக்கு இந்த பில்லோ எப்படி மழையை தெரிஞ்சாருங்க. எல்லாரும் இங்கே ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க. டூவே, பில்லோ, ரெயின் கோட்டு. ஆக்சுவலி எங்கள் ட்ரெஸ்ஸில் ஆகுது. நாங்கள் ஒன்றுமே ப்ரிப்பரேஷனில் வரல. குளிரில் நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்கோம். ஒரு டைம் வந்து பிரேக் விட்டுருக்காங்க. ஐ திங்க் ஒரு 20 மினிட்ஸ் பிரேக்குன்னு நினைக்கிறேன். டிசப்பாயின்மெண்ட்ல அன்சு மழையே திட்ட ஆரம்பிச்சிட்டா. We spent this much money for this show. I'm Sinubhriyanda, guys. And we can't even sit in the chair. Chair illa avade. We are sitting on the floor. Okay guys. இப்போ அந்த தியேட்டர் ப்ளே போயிட்டு தான் இருக்கு. தியேட்டர் ப்ளே முடிய போகுது. பட் வந்து மழை பெய்யுது, குளிர்து வேற. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் முடியறதுக்கு. கேப் புக் பண்ணியிருக்கோம். மணி வந்து 9:30 ஆகுது. ஸோ கேப்காக நம்ம வெயிட் பண்ணோம். நான் கால் பண்ணிட்டு வரேன். நாங்கள் பார்த்துதான் தெரியும். பிளேனும் நடந்துட்டு தான் இருக்குது. பட் குளிருது. இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு போனோம். காலேஜ் 9:30 ஆகிடுச்சு. பிளேஸ் வந்து ரொம்ப ரிமோட்டாக இருந்ததுனால அங்கே பஸ்லாம் வந்து அந்த டைமில் கிடைக்கிறது கஷ்டம்னு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் ப்ரீ புக் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு கேபை. நாங்கள் நினச்ச மாதிரி சன்செட்டை பார்க்க முடியலனாலும் அந்த பிளேஸ் வந்து அந்த ஈவினிங்கில் இன்னும் நல்லா லைட்டப் ஆகி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் கார்ன்வால் போனீங்கன்னா மினாக் தியேட்டர் இஸ் a must visit. We came mainly for the sunset. Yes. But we didn't get to witness the sunset. No. எடே கேப்ல ஏறிட்டோம். Well, not the plane. இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். மணி 10:30 ஆகுது. நடுக்கு வந்தோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டு போறோம். ஸோ பாப்போம். 5 பேராயதான் பேடியுண்டா. சாப்பிடும்போது நாங்க பேசுறப்ப டயர்டா இருக்கும். ரெஸ்டிங் டைம். ரெஸ்டிங் அண்ட் நெஸ்டிங். பேசியேனே மக்களே. ஓகே கைஸ், வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் டான்ஸ். அன்சு அஞ்சலியா பேடிப்பிச்சு கைஸ்.
ஜாமிங் செஷனாக இருந்தும் அது நான் அந்த கிளிப்ஸ்லாம் வந்து நான் அவங்க இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ டின்னருக்கு வந்தப்போ மணி 11 ஆகுது. நம்ம என்ன டின்னர் செய்ய போகிறோம்? மேகி கைஸ் வித் ஸ்கிராம்பிள்ட் எக், வேர்ல்ட்ஸ் டிஃபிகல்ட் ரெசிபி. ഹായ് ഗായ്സ്, നമ്മൾ മുട്ട പൊരിക്കാൻ പോവുകയാണ്. அண்ட் தட்ஸ் த எண்ட் ஆஃப் டே 2. நாங்கள் அப்படியே சாப்பிட்டு தூங்கிட்டோம். இந்த கேர்ள்ஸ் ட்ரிப் உண்மையாகவே ஃபன்ஃபில்டாக இருந்தது. வி பர்சனலி லைக் இட். எனக்கு வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸ் ட்ரிப் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.